இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டுள்ள வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து தியாகராயர் நகர் கமலாலயத்தில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பாஜகவுக்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரம். பாலா, சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் போட்டியிட இருக்கக்கூடிய 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் தான் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அதே போன்ற இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தளவு முழுக்க வேட்பாளர்களை தேர்வு செய்வதை இறுதி செய்வதற்கான பணிகள் தான் நடைபெற்று வருகிறது. இந்த பட்டியல் இன்று மாலைக்குள் இறுதி செய்யப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்படும். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று இந்த 27 வேட்பாளருக்கான ஒப்புதல் என்பது வெளியிட்டு உடனடியாக டெல்லியில் இருந்து இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் தெரிவித்தது போன்று நயினார் நாகேந்திரனை பொறுத்தளவு இந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய தொகுதியை மாற்றியிருக்கிறார். வானதி சீனிவாசனும் தொகுதி மாறியிருக்கிறார். நயினார் நாகேந்திரனை பொறுத்தளவு அவர் ஏற்கனவே சாத்தூர் தொகுதியில் கலந்துருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே திட்டவட்டமாக அவருடைய தரப்பிலிருந்து மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ச்சியாக பாஜகவினுடைய வேட்பாளர்கள், அதே போன்று அவருடைய பாஜகவின் வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் நேரடியாக களமிறங்குவதற்கான பட்டியல் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடங்கி இன்று இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து நயினார் நாகேந்திரன் பட்டியல் எப்பொழுது இறுதி செய்யப்பட்டு டெல்லியிலிருந்து வெளியிடப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கும் பாஜக தலைமை தற்பொழுது தீவிரமாக ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறது. பாலா, விக்னேஷ் முத்து, பாஜக தரப்புல மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல யாரெல்லாம் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது? பாஜகவை பொறுத்தளவு இந்த சட்டமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன் நேரடியாக களமிறங்கிறார். அதே போன்று பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வேட்பாளராக களமிறங்குகிறார். அதே போன்று பாஜகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கிய தலைவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், கார்த்திகாயினி, அதே போன்று ஏற்கனவே விஜயதாரணி, காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவில் இருந்த விஜயதாரணி உள்ளிட்டோர் களமிறங்குகிறார்கள். அண்ணாமலையை பொறுத்தளவு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காததற்கு காரணம் அவர் ஏற்கனவே சிங்கானல்லூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு நேரடியாக தன்னுடைய ஆதரவுடன் ஆலோசனை நடத்தி அதை விருப்பப்பட்டியலாகவும் தெரிவித்தார். ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இந்த சிங்கானல்லூர் தொகுதி என்பது ஒதுக்கப்படவில்லை. இதனால் இந்த தேர்தலில் அவர் நேரடியாக களம் இறங்குவதற்கு வாய்ப்பு என்பது குறைவு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நேரடியாக களமிறங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பாஜகவுடைய தேசிய தலைமை அவர் வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் எப்படி சிவி சண்முகம் நேரடியாக களமிறங்குகிறார்கள், அதே போன்று பாஜகவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த சட்டமன்ற தேர்தலை நேரடியாக எல் முருகன் உள்ளிட்டோர் களமிறங்குகிறார்கள். அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. அவர் கோவையில் தான் தன்னுடைய ஆதரவாளர் இருக்கிறார். தற்பொழுது தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாலா, வேட்பாளர்களை இறுதி செய்வதில் பாஜக மும்முரம் காட்டி வருகிறது. விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.